கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க என் தேவன் எனக்கு பாராட்டின நல்ல கிருபைக்காய், சுகம் பலன் ஜீவனுக்காய் என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்க ஆவலாய் காத்திருக்கிற உங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். அதனால் கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் ஆண்டவரின் அன்பை எண்ணி 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 ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தருடைய வசனத்திலே நாம் என்ன பார்க்க போகிறோம்? ஒரு பக்தன், ஒரு தீர்க்கதரிசி இப்படி சொல்லுகிறார்: சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். கர்த்தர் தள்ளிவிடுவாரா? என்னை அதை நம்ம இன்னைக்கு பார்த்துட போகிறோம். சரியா? கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்கும்படியாய் ஒரு விசை கண்களை மூடி ரூபவதி ஊழியத்தின் மூலம் இந்த வாய்ப்பை தந்த கர்த்தருக்கு நன்றி. ஆர்க்கு டிவி இதற்கு துணை செய்கிற ஆர்க்கு டிவியை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாக, வார்த்தை கேட்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு விசை கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர் அப்பா, நீர் வல்லவர் அப்பா, நீர் பரிசுத்தர் அப்பா. உண்மை நல்லவர் என்று ருசித்தவர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் இன்னும் அதிகமாய் ருசிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை பலப்படுத்தும், எங்களை நீர் காத்துக்கொள்ளும் கர்த்தாவே. இப்பொழுதும் இந்த வசனம் அப்பா ரீச் ஆகிற பிள்ளைகள் அதெல்லாம் பயன்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, யோனா தீர்க்கதரிசியை பற்றி பார்த்து கர்த்தர் என்ன அற்புதங்களை செய்தார், நம்மளுக்கு என்ன செய்வார், கர்த்தர் யார் மேலெல்லாம் கரிசனை உள்ளவராக இருக்கிறார், யார் மேலே கிருபை உள்ளவராக இருக்கிறார் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? பாருங்க, யோனா மீனின் வயிற்றில் யோனா, மீனின் வயிற்றில் யோனா. யோனா மீன் வயிற்றில் இருந்தான்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அது எத்தனை நாள் இருந்தான் தெரியுமா? 3 நாள். ராப்பகல் 3 நாள் யோனா மீன் வயிற்றிலே இருந்தான். சமுத்திரத்தின் அடியில் யோனா 2:2 சொல்லியிருக்கு. இப்போ நடு மையத்தில்னு சொல்கிறது. நடு மையத்தில் ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. நான் உம்முடைய கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்கு. நான் எங்கே போனா என்ன, எங்கே தள்ளப்பட்டா என்ன, எங்கே இருந்தா என்ன, உம்முடைய ஆலயத்தை தான் நான் நோக்குவேன். இன்றைக்கும் நம்ம எல்லாரும் ஆலயத்துக்கு போயிட்டு தான் வந்திருக்கிறோம் சண்டே. அப்போ கர்த்தருடைய கிருபை என்ன செய்யுது அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்மளை தாங்குது. கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேல் என்றென்றைக்கும் சூழ்ந்திருக்கும். அதை பயம் தப்பே இல்லை. நம்ம ஆண்டவருக்கு பயந்த சந்ததியா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்ப்பேன்கிறாரு. அப்போ இன்னைக்கு என்ன செய்யறான் இவன்? சொல்றான், இந்த யோனா தீர்க்கதரிசி சொல்றான், நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தரை பத்தி அவன் தெரிஞ்சிருக்கான். ஏன் தெரிஞ்சிருக்கான் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் சொல்றான். எப்படி சொல்றான்? நான் கர்த்தரை அறிஞ்சிருக்கிறேன், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இப்போ இந்த யோனா ஒரு குட்டி தீர்க்கதரிசி, ஒரு சின்ன தீர்க்கதரிசி. ஆனா அந்த தீர்க்கதரிசிய கர்த்தர் கூப்பிடுறாரு, இங்க வாப்பா அப்படின்னாரு. உடனே இவன் நான் வாரேன் அப்படின்னு வந்துட்டான். வந்தோடனே சொன்னாரு, நினிவேக்கு போ, நினிவேல போய் இன்னும் 40 நாள் இருக்கு. இந்த 40 நாளில் நான் உங்களை நினிவே என் அக்கிரமம் ஆண்டவருக்கு முன்பாக பெரிதாக எண்ணப்பட்டு போயிடுச்சு, அவருடைய சமூகத்தில் அது வந்துட்டு. அதனால கர்த்தர் சொல்றாரு, நினிவேயை நான் இன்னும் 40 நாளில் அழிக்க போறேன் அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த தீர்க்கதரிசியை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிங்கன்னு தெரியல. நான் என்ன சொல்கிறேன்னா, 40 நாளாக அழிச்சு விடுவாருன்னு சொல்கிறதுக்கு நான் போகவா? நான் அதுக்கு போக மாட்டேன். அப்போ பாருங்க, அவன் மீட்கிற கர்த்தரை, மீட்கிற தேவனை அவன் பார்க்குறான். நான் உன்னை அழிப்பாரு, உன்னை கொன்றுவாரு, இப்போ நீ அழிச்சு ஒன்றும் இல்லாமல் போயிடுவா. கர்த்தர் சொல்கிறாரு, இன்னும் 40 நாள் உண்டு, அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் இவன் என்ன செய்கிறான்னா, இந்த அழிவின் செய்தியை நான் எப்படி கொண்டு போவேன்? நீர் மீட்கிற தேவன், நீர் ரட்சிக்கிற தேவன், நான் எப்படி கொண்டு போவேன்னு அவன் மனசில் வச்சுட்டு நினிவேக்கு போகாம தர்சீஸுக்கு போகிற கப்பலில் காசு கொடுத்து தர்சீஸுக்கு போய் ஏறிட்டான். எங்கே போகிறான்? அவர் ஒரு வழியில் போச்சோன்னா, கர்த்தர் சொன்ன வழிக்கு போகாமல் நமக்கு தெரியுது எதிர் திசையில் தர்சீஸை நோக்கி போயிட்டான். ஆமாம், தர்சீஸுக்கு கப்பல் ஏறிட்டான். கப்பல் ஏறின உடனே அவன் நினச்சிக்கிட்டான், அவருடைய கண்களுக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? கப்பல் புறப்பட்டு போயிட்டே இருக்கு. போனால் அங்கே இருக்கிற மாலுமி, அங்கே பிரயாணம், அந்த கப்பலில் இவன் மட்டுமா போவான்? ஏகப்பட்ட பிரயாணம். ஒரு பஸ்ஸில் ஏறுறோம், நிறைய பிரயாணிகள் வருவாங்க. ட்ரெயினில் ஏறுறோம், ஏகப்பட்ட பேர். ஆனால் ஒருத்தனால கடல் கொந்தளிப்பு அதிகமாகுது, கப்பல் ஆடுது, புயல் காற்று சிக்குது,
உடனே இது என்னடா ஒரு நாள் இல்லாத புயலா இருக்கேன்னு சொல்லிட்டு வாலுமி யார் யார் என்ன காரியம், நீ யாரு நீ யாருன்னு ஒவ்வொருத்திட்டையா விசாரிக்காங்க. கடல் கொந்தளிச்சிச்சுன்னா கப்பலில் பிரயாணம் பண்ணுறவங்க பயப்படுவாங்களா பயப்பட மாட்டாங்களா? பயப்படுறாங்க. உடனே இவன் ஒவ்வொருத்திட்டையா கேட்கான். ஆனால் அது நினிவேக்கு விரோதமாக நீ பிரசங்கி, அதன் அக்கிரமம் என் சமூகத்தில் எட்டிட்டு நான் அதை அழிக்க போகிறேன். இவன் சமூகத்தை கத்தரை விட்டு விலகி நினிவேக்கு போக சொன்ன வார்த்தையை விட்டு தர்சீசுக்கு கப்பல் ஏறிட்டான். அவன் போன பிறகு கத்தர் கடலிலே பெருங்காற்றை வரவிட்டார்னு எழுதியிருக்கு, வசனம் எழுதப்பட்டிருக்கு. அப்போ காற்றை வரவிட்டது யாரு? கர்த்தர். கர்த்தருக்கு தெரியாம ஒன்றும் நடக்காது. பார்த்துருங்க, நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன காரியமோ ஒரு பெரிய காரியமோ கர்த்தருக்கு மறைவா நடக்காது. ஆனா என்ன நடந்தாலும் கர்த்தர் நம்ம கையில தாங்குறாரு, தூக்குறாரு, ஏந்துறாரு, சுமக்கிறாரு. சரியா? ஒவ்வொரு விஷயத்துலயும் அப்படிதான். அதே நேரம் இவன் என்ன செஞ்சிட்டான்? உடனே கப்பல் மாலுமி கேட்கான், யாரு நீ, எவிடத்தான் நீ, எங்கேருந்து வர, நீ என்ன? அவன் போய் தூங்கி நல்ல கவலை இல்லாமல் தூங்குறான். கப்பலில் ஏசு அடித்தட்டில் போய் படுத்து தூங்குன மாதிரி இவனும் கப்பலில் போய் தூங்குறான். உடனே எழுந்திரு, நீ என்ன இங்கே தூங்குற, நீ யாரு, நீ எவிடத்தான், நீ எங்கே போகிற, என்ன காரியமாக போகிறன்னு மாலுமி கேட்கான். பாருங்க, கர்த்தர் கரிசனை உள்ள தேவன். உடனே இவன் என்ன சொல்லிட்டான்? நான் எப்ரேயன், நான் என்ன செய்கிறேன், கர்த்தர் ஒரு இடத்துக்கு போக சொன்னார். எங்கே போக சொன்னார்? நினிவேக்கு. நான் தர்சீசுக்கு போகிற கப்பலில் ஏறிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே தன்னுடைய நிலைமையும் சொல்கிறான், உண்மையும் சொல்கிறான். உடனே அவன் சொல்கிறான், யாருனால இந்த ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னு சீட்டு போட்டு பார்ப்போம் அப்படின்னு. உடனே இவனே சொல்லிட்டான், யார் நிமித்தம் இந்த ஆபத்து ஏறிட்டதுன்னு சொல்கிறதுக்கு போல வேணும், உன் தொழில் என்ன, நீ எங்கே இருந்து வாரா, உன் தேசம் எது, நீ என்ன ஜாதியாம் அப்படின்னு கேட்கான். உடனே இந்த கப்பல் மாலுமி அப்பன்னு சொல்கிறான், நான் எப்ரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் நான் பயபக்தி உள்ளவன், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிறேன் அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய பாதையிலேருந்து இன்னொரு பாதைக்கு விலகி ஓடி போகிறவங்கள நம்ம பார்த்துருக்கோம். அப்படி சொன்னதுனால மனுஷர்கள் எல்லாரும் பயந்துட்டு, ஏன் அப்படி செஞ்சா, ஏன் இதை நீ செய்கிற அப்படின்னு கேட்காங்க. எல்லாருக்கும் கஷ்டம் வருதுல்ல. உடனே சமுத்திரம் இன்னும் அதிகமாக கொந்தளித்து கொண்டிருந்தபடினால அவங்க யோனாட்டை என்ன செய்யணும்னு என்ன தூக்கி சமுத்திரத்தில் போட்டுருங்க, சமுத்திரம்னு தெரியுமா, பெரிய கடல், ஆழத்தில் போட்டுருங்க, அப்போ உங்களுக்கு சமுத்திரம் அமைதியாயிரும். பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய காரியம் தெரியும், தெரியாமலாம் இருக்காது. ஆனால் என்ன தூக்கி கடலில் போடுங்க, உங்களுக்கு சமுத்திரம் அமர்ந்துடும் அப்படின்னு, அமைதியாயிரும்னு. உடனே போட்டாங்க. அவங்க முதல்ல பொருட்களெல்லாம் சேதமாக்குறாங்க, கோதுமை அதெல்லாம் தூக்கி அள்ளி அள்ளி கப்பலை லகுவாக்கிட்டா கொஞ்சம் ஸ்மூத்தாவது கரை சேர்ந்துடலாமான்னு பார்க்காங்க. இல்லை, உடனே வேகமாக தண்டு வலிச்சாங்க, நடக்கலை. அது மும்முரமாக கொந்தளிச்சு கொண்டே இருந்தபடினால் அது கூடாமல் போயிட்டு. அப்போ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, யாரு? யோனா இல்லை, யோனாவோட கப்பலில் பிரயாணம் பண்ணுற மக்கள்லாம், ஆண்டவரே என்ன செய்ய, பயப்படுவாங்கல்ல, எல்லாரும் பயப்படுவாங்க, நாமளும் பயப்பட தான் செய்வோம். ஆண்டவரே இது யாருன்னு, என்ன செய்யணும், எல்லாரும் ஆந்து போயிடக்கூடாதே, மூழ்கி போயிடக்கூடாதே கடல்லன்ட்டு எங்களுக்கு இறங்கும், குற்றமில்லாத இரத்த பழியை எங்கள் மேலே சுமத்திராதையும், உமக்கு சித்தமாக இருக்கிறபடி செய்யும். ஆனாலும் இப்போ யோனாவையும் தூக்கி கடலில் போடுறதே ஒரு ஜோமணித்து தான் போடுறாங்க, தூக்கி போடுறாங்க. சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. இவன் சொல்லு கேட்கல, ஆனால் சமுத்திரம் அமர்ந்தது. இப்போ யோனாக்கு என்ன நடந்துச்சுன்னு இங்கே இருக்கிற யாருக்குமே என்ன செய்யாது, கப்பலில் இருக்க யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. ஏன்னா கடலில் போட்டோம், தண்ணிக்குள்ளே எவ்வளோ நேரம் சுவாசத்தை அடக்கி மூச்சு அடக்கி வாழ முடியாதுல்ல. ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கூட வாழ முடியாது. அப்படி இருக்கப்பட்ட சூழ்நிலையில் இவன் என்ன ஆகுமோன்னு அவங்களுக்கு கலக்கம். ஆனால் ஜெபம் பண்ணி போட்டிருக்காங்க, ஆண்டவரே இவனை பார்த்துக்கிடும், கர்த்தாவே கொஞ்சம் காப்பாற்றிக்கிடும்னு சொல்லி கடலை தூக்கி போட்டாங்க. அப்போ அங்கே கர்த்தர் பாருங்க, ஒரு பெரிய மீன், திமிங்கலம் சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருக்காரு. அதுவும் எப்படி ஆயத்தப்படுத்தியிருக்காரு, அவனை விழுங்குறதுக்கு ரெடியாக அந்த கப்பல்லேருந்து கீழே போட்ட உடனே விழுங்கி 3 நாள் அவன் அந்த மீன் வயிற்றுல இவன் இருக்கான். அப்போ கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான், ரா பகலா. அப்போ பாருங்க, இவனுக்கும் தெரியாது, கப்பலில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது இவன் உயிரோட இருக்கான்னு. ஆனால் வயிற்றுக்குள்ளே இருக்கிற மீன் வயிற்றுக்குள்ளே, நம்ம வயிற்றுக்குள்ளே என்ன போட்டாலும் அது செமிச்சிரும்ல. 1 2 மணி நேரம், 3 மணி நேரம், 5 மணி நேரம், சரி 24 மணி நேரத்துலையாவது அவன் மீன் வயிற்றுல செமிச்சு தானே போகணும். ஆனால் 3 நாளாக அவன்
கப்பலில் பிரயாணம் பண்ணதை விட மீன் வயிற்றுல பிரயாணம் பண்ணது அதிகம். திரும்ப கொண்டு கடைசியில் எங்கே கொண்டு இந்த கடலில் போட்ட மீன், உழுங்கின மீன் நேரம் எங்கே கொண்டு இவனை கக்கிட்டுன்னா நினிவேயினுடைய கரையில் கொண்டு அந்த மீன் அவனை கக்கிட்டு. அப்போ பாரு, நம்மளை காப்பாத்துறதுக்கு கர்த்தர் ஒரு உயிருள்ள ஒரு கப்பலை என்ன செய்கிறாரு, படகு ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அவங்க தண்டு வலிச்சு கத்துறாங்க, ஐயோ எங்களை ஆபத்துல இருந்து பாரு. இது ஒரு சேஃபா ஒரு பத்திரமான ஒரு படகை ஆயத்தப்படுத்தி அவனை கொண்டு எங்கே கரையில் கக்கிட்டு நினிவேயின் கரையில் கக்கிட்டு. அப்பிறகு தேவனை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணுறான். நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இப்போ அவனுக்கு புத்தி வருது பாருங்க. ஆண்டவரே நான் என்ன செய்யணும், எனக்கு ஒரு வழியை காட்டும். நான் திருந்தி மனம் மாறி ஜெபம் பண்ணுறான். மீனும் நினிவேக்கே போகுது. இவன் தர்சிசுக்கு கப்பல் ஏறுறான். மீன் படகு எங்கே போகுது, உயிருள்ள மீன் அங்கே போகுது, நினிவேக்கு. நினிவேயின் கரையில் கொண்டு இவனை கக்கிட்டுன்னு போட்டிருக்கு. அப்போ பாருங்க, அவன் தான் சொல்கிறான், நான் சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்தில் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் என்மேல் புரண்டது, நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆனாலும் நான் இன்னும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தையே நோக்குவேன். அவனுடைய எண்ணம் சிந்தை எல்லாம் அவன் முதல்ல என்ன எதுக்கு நினைவேக்கு போக மாட்டேங்க, அழிக்கிற செய்தியை நான் சொல்லவா போகணும், வேண்டாம். கர்த்தர் நம்மளை மீட்கிற தேவன், மீட்டு ரட்சிக்கிறவர், காப்பாற்றுகிறவர், அழிக்கிறவர் அல்ல. இன்னைக்கு நீங்களும் யோசித்து பாருங்க, நம்மளை கர்த்தர் மனப்பூர்வமாக தண்டிக்கவும் மாட்டார், மனப்பூர்வமாக அழிக்கவும் மாட்டார். நம்முடைய அக்கிரமம் தான், நம்முடைய பாவம் தான் நமக்கு விரோதமாக நிற்குமே தவிர கர்த்தருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய கிருபைக்கு அநாதி சிநேகத்துக்கு குறைவில்லை. அப்போ கடைசியில் என்ன சொல்கிறான், இன்னமும் நான் உம்முடைய ஆலயத்தை தான் நோக்குவேன், பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன். தண்ணீர் என் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்து கொண்டது, கடல் பாசி என் தலையை சுற்றி கொண்டதுங்க. அந்த மீனை சுற்றி கடல் பாசி இருக்கு. ஆனாலும் கர்த்தர் அதை பர்வதத்தின் அடிவாரம் வரைக்கும் நான் இறங்கினாலும், பூமியின் தாழ்பால்கள் என்னை அடைத்தாலும், நீர் என் பிராணனை என்ன செஞ்சீர், அழிவுக்கு தப்புவித்தீர். இப்போ செமிக்க விடாதபடி கர்த்தர் அவனை ஜீவனோடு வச்சிருக்கிறாரு. அங்கே நாத்தத்துக்குள்ளே இருக்கான். மீன் குடலுக்குள்ளே என்ன நாத்தம் இருக்குமோ அதுக்குள்ளே தான் இருக்கான். ஆனால் அங்கேருந்து ஜோம் பண்ணுறான், ஆண்டவரே நான் செய்யாமல் வந்த தப்பு தான், இப்போ அவன் நிலையை உணர்ந்து நான் இப்போ என்ன செய்யணுமோ நான் அதை செஞ்சிரு. கர்த்தர் ஒன்று தெரியுமா, அவர் நம்ம கொண்டு வசந்தரால கொண்டு என்ன காரியம் செய்யணும்னு நினச்சிருக்கிறாரோ அதை செய்யாமல் உடைய மாட்டார். அதனால் அதுக்கு முந்தையெல்லாம் காலத்துக்கு முன்னே நம்மளாம் சாகவே மாட்டோம். நம்ம அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய வல்லமையின்படி, அவருடைய சித்தத்தின்படி நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை நம்ம நிறைவேற்றி முடித்த பிறகுதான் கர்த்தர் அவருடைய ராஜ்யத்துக்கு அல்லது அவருடைய இளைப்பாறுதலுக்கு, அவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை அவரோடு கூட எடுத்துக்கொள்வாரே தவிர யாரையும் ஒரு நிமிஷம் கூட முன்னதாக எடுத்துக்கொள்ள மாட்டார். அவர் வெயிட் பண்ணி நமக்காக என்ன செஞ்சிட்டு இருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் புதன்கிழமை ராத்திரி, புதன்கிழமை சென்னையிலேருந்து என் கூட பிறக்காத தங்கச்சி அல்லது என் ஃப்ரெண்டே வச்சுக்கோங்களேன், நான் வரேங்க்கா, கோயம்புத்தூருக்கு வரேங்க்கா 4 நாளைக்கு அப்படின்ட்டு. சரி வாமா அப்படின்னாச்சு. அங்கே மத்தியானம் 1:30 கிளம்பும், இங்கே 9:30 10:30 வரும் கோயம்புத்தூருக்கு அப்படின்னு. அப்போ சரி வா, நான் உன்னை கூப்பிட வரேன் அப்படின்னு சொல்லியாச்சு. இங்கே என்கிட்ட 2 தம்பிமார் இருக்காங்கல்ல, அவங்க சரி நம்ம கார் எடுத்துகிட்டு போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் வாங்க அப்படின்னு. உடனே 1:30 ஏறுற ட்ரெயின் அன்னைக்கு 2:30 2:40 லேட்டாக எடுத்திருக்கான் மதியம். இங்கே ராத்திரி 11:30 மணிக்கு வந்துச்சு. சரியா, நானும் டிரைவர் தம்பியும் தான் போனால் ரயில்வே ஸ்டேஷனில் எனக்கு இப்போ பலவீனம் நிறையா தான் இருக்குது, ஆனால் பார்க்க தெரியலை. நட தளர்ந்துட்டு மெதுவாக தான் நடக்க முடியுது. அப்போ நாங்கள் போகும்போது படியை இப்படி பார்த்தா ஒரு ஸ்டெப்பு அப்புறம் ஒரு ஸ்டெப்பு பார்த்தா உயரமாக இருக்குது, மேலே ஏறி போகணும். ஒன்று எக்கா ஏறிடுவீங்களா அப்படின்னு கேட்டான். அது எம்மா ஏறிடுவீங்களான்னு கேட்டான். ஒன்று ஏறிடலாம் அப்படின்ட்டு அதுக்குள்ளே பக்கத்தில் எஸ்கலேட்டர் எஸ்கலேட்டரில் போயிடுவோமா அப்படின்னா லிஃப்ட்டு காணும், எஸ்கலேட்டர் இருந்துச்சு. சரி ஏறிடுவேன், நான் ஏறியிருக்கேன் அப்படின்னு. ஏறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். இந்த பக்கம் கை வச்சுக்கிட்டு இல்லை வைக்க போனேன். இது மூவ் ஆகுதுல அந்த பெல்ட்டு, உடனே கையை டக்குன்னு தூக்கிட்டேன். காலை வச்சேன் பாருங்க, கீழே விழுந்தாச்சு. எஸ்கலேட்டரில் டமுன்னு விழுந்து அது அடித்து போய்கிட்டே இருக்குது. சோத்திரம் இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றின்னு அது போயிட்டே இருக்குது. இவன் ஆஃப் பண்ணுங்களேன்னு என்னை அவனும் விழுந்துட்டான். உதயகுமார் அவனும் விழுந்து நானும் விழுந்து அது எஸ்கலேட்டர் ஓடிட்டே இருக்கு. அவன் கத்தின யாரோ ஒரு 5-6 படி
அடித்து அடித்து டொக்கு டொக்கு டொக்குன்னு முதுகில் அடின்னு அடித்து கொண்டு வந்துட்டு அப்புறம் அதை ஆஃப் பண்ணிட்டு தூக்குறான். எம்மா அடி ரொம்ப பட்டுட்டோம். ஏன்னா எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் ஒன்று 2 தடவை இல்லை, 4-5 நேரம் பண்ணியாச்சு. அப்போ வயசும் ஆகி போயிடுச்சு. அப்புறம் ஏற்கனவே சுகரும், அப்புறம் வயிற்றுல கட்டி எடுத்துருக்கு. அப்போ பலவீனம்னா எப்படி இருக்கும்னு கத்தருக்கு தான் தெரியும் ஏன் பலவீனம். ஆனாலும் நான் குதிரை குட்டி மாதிரி இருக்கேன்னு. ஆனாலும் கத்தருடைய என்ன செஞ்சுட்டு எம்மா எதிரையும் அடிச்சிட்டோம். நான் சொல்கிறேன், காட்டை ஆஃப் பண்ணுறவர் ஆஃப் பண்ணலல்ல, ஒன்றும் செய்யலை பாரி, பயப்படாத, ஒன்றும் செய்யலை எனக்கு அப்படின்னு. எம்மா எதிரையும் அடிபட்டுட்டோம்மா, ஓ அண்ணன் வேற இங்கே இல்லையே, ஃபாரின் போயிருக்காங்களே, நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னா, ஒன்றும் செய்யலைப்பா, நீ பதறாத, எனக்கு ஒன்றும் செய்யாது, ஏன் பதற, ஒன்றும் செய்யாது அப்படின்னு. சரி 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 அப்படின்னு சரி பிறகு போயாச்சு பிளாட்ஃபார்மில். அவன் என் கையை விடவே இல்லை, பிடிச்ச கையை விடவே மாட்டேன்ட்டான். அப்படியே என் கூடயே வந்து பிறகு அது ஒரு 20 நிமிஷம் கழிச்சு தான் ட்ரெயின் வந்துச்சு. பிறகு ஏற்றிட்டு அவளை கூப்பிட்டு, அண்ணாள் நான் இன்னைக்கு இப்படி இது விழுந்துட்டேன் அப்படின்னு. இன்னைக்கு புதன்கிழமை ராத்திரி 11 மணிக்கு விழுந்துட்டேன். இன்னைக்கு தான் ரொம்ப வலிக்கு, எங்கள் புண்ணாயிட்டேன். நான் என் முதுக படம் எடுத்து என் ஃப்ரெண்டு இன்னொரு பிள்ளைகளுக்கு அனுப்பியிருந்தான். அப்போ அவ சொன்னா, வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்தேன்னு எனக்கு அழுகையாக வருது, 4 பெரம்பு வச்சு அடித்த மாதிரி மொத்தமாக சோப்பாக இருக்க. அப்போ ஏசப்பா முதுகு எப்படி இருந்திருக்கும்னு எனக்கு தோணிச்சு. இந்த ஸ்டெப்போட எண்டு அடித்த இடம் சோப்பு கூட அப்படி டொம்னு அது போகிற ஸ்பீடில் அடிச்சுட்டு விட்டுட்டு என்ன பண்ணுறது பாருங்க. அங்கே சிரிக்கலை. திரும்ப இவனும் வந்து எம்மா இன்னொரு தம்பி இங்கே ரூமில் இருக்கான், அவனும் சேர்ந்துட்டு எல்லாம் பேப்பர்னு முழுக்கி என்ன பார்த்தோன்னே, எதுக்குடா ஒன்றும் செய்யலை, எனக்கு அடிலாம் படலை அப்படின்னு. வலிக்கா, முதுகு வலிக்கா, அடிபட்டிருக்கா சொல்லுங்க, டாக்டர்கிட்ட போவோம். இல்லை அடிலாம் படலை, காத்துக்கிட்டாரு. உடனே நான் உட்காந்து சிரிக்கிறதுக்கு கத்தர் பலன் தந்திருக்காருல, பிறகு எதுக்கு என்ன போட்டு தொந்தரவு பண்ணுறீங்க, ஒன்றும் ஆபத்து நடக்காது, ஒன்றும் வராது அப்படின்னு. அப்போ பாருங்க, எனக்கு இந்த வருஷங்க கேட்குறதுக்கு முந்தி ஒரு வார்த்தை சொல்லும். இப்போ எஸ்கலேட்டரில் வசந்தரா தான், மீன் வயிற்றில் யோனா மாதிரி. கடைசியில் இன்னைக்கு மத்தியானம் காலையில் குளிச்சுட்டு சர்ச்சுக்கு போகும்போது தான் முதுகு கொஞ்சம் அதிகமாக வலிச்சிச்சு. இப்போ தான் அந்த ஆஸ்பத்திரி கிரீம் வாங்கி முதுகில் தடவி இருக்கு. 4 இடத்துலையும் அந்த கோடாக போட்டது கொஞ்சம் புண்ணாக இருக்குது. அது கொஞ்சம் வலிக்கு வேறு, மிச்சப்படி வேறு ஒன்றும் செய்யலைப்பா, ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம், டாக்டரையும் பார்க்க வேண்டாம்னு சொல்லியாச்சு. என் ஃப்ரெண்டு டாக்டர்கிட்ட சொன்னான்னா உடனே போய் அந்த ஸ்கேன் எடு இந்த ஸ்கேன் எடுன்றுவா. சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை, டாக்டர்கிட்ட காட்டவும் இல்லை, சொல்லவும் இல்லை. ஆனால் கத்தர் தம்முடைய பிள்ளைகளை என்ன செய்கிறாரு, நடுமையமாகிய சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டாலும் அங்கே உயிரோட விழுங்குறதுக்கு, காது காக்கிறதுக்கு, செமிக்காமல் இருக்கிறதுக்கு மீனுக்கு மருந்து கொடுத்து இவனை விழுங்க வச்சிருக்கிறாரு. அது கரெக்டாக நினிவே கரையில் கொண்டு இவனை கக்குன உடனே திரும்ப எழுந்து அவை நினிவேக்குள்ளேயே போகிறான் பாரு. நினிவேக்கு ஏரோப்ளைன் உள்ள போகிறோமோ இல்லையோ, எதில் போயாச்சு, ஃப்ளைட்டில் போயாச்சு, மீனில். அவன் கரையில் கக்குனோடனே திரும்ப எழும்பி என்ன செய்கிறான், அதே இடத்துக்கு கத்தர் சொன்ன இடத்துக்கு போகிறான். நினிவே 3 நாள் நடந்து போகிற விஸ்தாரம்னா அவ்வளோ தூரமான ஒரு இடம். நினிவே 3 நாள் பிரயாணமாக போகக்கூடிய ஒரு இடத்துல இவன் இறங்கி நிற்கான். இறங்கி போயிட்டு நினிவேயின் ராஜாலேருந்து எல்லாரையும் பார்த்து சொல்கிறான், கத்தர் உங்கள் அக்கிரமம் ஆண்டவர் சமூகத்தில் போய் எட்டிட்டு, அதனால் தயவு செய்து மனம் திரும்புங்க, ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேளுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களை தாழ்த்துங்க அப்படின்னு அவன் சொன்ன உடனே அத்தனை பேரும், நீங்கள் பாருங்க, இந்த யோனா சொன்ன உடனே அந்த நினிவேயின் மக்கள் அவ்வளோ செவி கொடுத்தாங்க, உணர்ந்தாங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. இதை தான் நோவா சொன்னான். நோவா காலத்தில் இருந்து அக்கிரமம் மிகுதியாகி அவரை அழிக்கிறதுக்கு பேழையை உண்டு பண்ணினாலும் அவன் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே தான் ஆண்டவர் பேழையை செய்ய சொல்லிட்டாரு, உலகத்தை ஜலத்தினால் அழிக்க போகிறாரு. இன்றைக்கும் அதே மாதிரி தான் நிறைய பேர் பிரசங்கம். கடைசி காலத்துக்கு வந்துட்டோம், நம்ம நெருக்கத்தின் நாட்களுக்குள்ள வந்துட்டோம். மனம் திரும்புங்க, அக்கிரமம் மிகுதியாயிற்று, அநேகருடைய அன்பு தணிஞ்சு போயிட்டு, உங்களை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்கன்னு 8 திசையில இருந்து பிரசங்கம் வந்தாலும் ஒருத்தரும் அதுக்கு செவி கொடுக்கறதுக்கு வழி இல்லை. ஆனால் இதை தான் நோவா சொன்னான், நம்ம அக்கிரமம் மிகுதி ஆயிட்டு, மழை வரப்போது, அழிக்க போறாருன்னு. உடனே எல்லாருக்கும் இந்த நோவா சொன்னது பைத்தியமா தோணுச்சு. எப்படி பைத்தியமா தோணுச்சுன்னா, இவன் பாரு ஊருக்குள்ள உட்காந்துட்டு பேலை செய்யறான்,
பேழை எங்கே செய்யணும், பெரிய கப்பல் எங்கே செய்யணும்? கடற்கரையில் செஞ்சால் தண்ணி இருக்கும், கடலில் முங்கி தண்ணி வந்தாலும் அங்கே மிதக்கும். இங்கே ஒரு ஊருக்குள்ளே அவன் சொல்லிக்கிட்டே தான் செஞ்சான். ஆனால் ஜனங்கள் செவி கொடுத்தாங்களா? அவன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தாங்களா? அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்களா? இது தேவ வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தைன்னு கவனிக்கவே இல்லை. ஆனால் இந்த நினிவேல யோனா சொன்ன உடனே நினிவேயின் ராஜாவில் இருந்து அடிமை பெண்ணின் பிள்ளைகள் வரைக்கும், மிருகங்கள், ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாம் தண்ணி குடிக்காம சாப்பிடாம உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி தங்களை தாழ்த்தி தங்கள் உணர்வுள்ள இருதயத்தினால ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பினதுனால கர்த்தரும் அவங்களுடைய இருதயத்தை பார்த்து அவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு என்னாச்சுன்னா அழிக்கப்பேன்னு சொன்னவரை இவங்க தான் மனம் திரும்பிட்டாங்களே. நம்மளும் இன்னைக்கு பிள்ளைகளை பார்த்தோம்னா தண்டனை கொடுப்போம், படியாத பிள்ளைகளுக்கு. அது படிச்சுட்டோன்னா நம்ம ஏன் தண்டனை கொடுக்க போகிறோம்? கீழ்ப்படிஞ்சிட்டா தேவையில்லை. அது என்ன அண்ணா, எல்லாரும் நல்ல மனம் திரும்பினதுனால கர்த்தரும் இருதயத்தை பார்க்குற கர்த்தர். அவன் 4 நாள் அவன் சொல்கிறான், இன்னும் 40 நாள் உண்டு, அப்போ கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்னு. அவங்க தேவனை விசுவாசிச்சாங்களாம். அடுத்தது உபவாசம் பண்ணாங்களாம். பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்காந்து. அப்போ நினிவேக்கு ராஜா எட்டினோடனே அவன் என்ன செஞ்சான்னா சிங்காசனத்தை விட்டு இறங்கி ரெட்டை உடுத்து தரையில் சாம்பலில் உட்காந்து உணர்ந்து, சரியா, உடனே பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினதுனால தேவன் இந்த மக்களுடைய கிரியைகளை பார்த்து அவர்களுக்கு செய்வேன்னு சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அதை செய்யலை, அழிக்கலை. இது யாருக்கு व्यसனமா இருந்துச்சு? யோனாவுக்கு. இவன் ஊழியக்காரன் தான், இவன் தீர்க்கதரிசி தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்னது? நீ 40 முதல்ல இவன் நினைச்சா நம்ம அழிவன் செய்தியை கொண்டு போகக்கூடாதுன்னு. ஆனால் இப்போ ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டுன்னா சந்தோஷத்தானே இவன் பட்டிருக்கணும். சரி, கர்த்தர் அழிக்கலை, ஒரு ஊர் ஜனத்தையும் அழிக்கலை. உடனே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அவன் என்ன சொல்கிறான்? व्यसனப்பட்டானா. எதுக்கு व्यसனப்பட்டான்? அழிப்பேன்னாரு. இதுக்கு பயந்து தானே நம்ம. அப்போ என்ன மக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவன் கள்ள தீர்க்கதரிசி அப்படின்னு. இவர் சொன்னபடி நடக்கலன்னா அது கள்ள தீர்க்கதரிசி தானே விளம்புவாங்க. நீ செத்து போயிடுவான்னா அன்னைக்கு செத்து. ஆனால் எசேக்கியா ராஜாவையும் கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி வச்சு அனுப்புறாரு. என்ன அனுப்புறாரு? நீர் உடைய வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர் அப்படின்னா. உடனே இந்த எசேக்கியா சுவர் புறமா திரும்பி, ஆண்டவரே நான் மன உண்மையும் உத்தமமும் நடந்தனே எனக்கு நினைத்தருளும் சொல்லி அவன் அழுத உடனே கர்த்தர் மனம் மாறிட்டாரு. இன்னைக்கு நீங்க எந்த பாவம் செஞ்சிருந்தாலும், என்ன அக்கிரமம் செஞ்சாலும், உங்க அக்கிரமம் நம்ம பாவம் வானத்துல போய் எட்டி இருந்தாலும் உங்களை ஆண்டவரே ஒரு விஷயம், எசேக்கியாவுக்கு இறங்குனீரு, நினிவேயின் மக்களுக்கு இறங்குனீங்க, எனக்கும் இறங்கிருங்க. என் ஜீவன் அழிஞ்சு நான் பாதாளத்துக்கு போகக்கூடாது, நான் அக்கிரமத்தினால மடிஞ்சு அழியக்கூடாது. உம்முடைய இரக்கத்தின் பேழை எனக்கு திறந்திருக்கப்பா, உம்முடைய ரட்சிப்பின் பேழை எனக்கு திறந்திருக்கப்பா, நீர் என்ன ஏற்றுக்கொள்ளும், என் பாவத்தை மன்னியும். ஏசையாட்ட என்ன சொன்னாரு? அவன்கிட்ட சொல்லிட்டு நீ முற்றத்துல போறது திரும்ப போ, அவன்கிட்ட போ. அவன் தன்னை தாழ்த்திட்டான். நீ அவனுக்கு போய் பிளவைக்கு என்ன அத்திப்பழ அடைய போட்டு 3ஆம் நாளில் ஆலயத்துக்கு போவா, நீ மறிக்க மாட்டா. பாருங்க, ஆண்டவர் கொல்லுகிற தேவன் இல்லை, நம்முடைய தேவன் உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். ஆனாலும் அவன் அன்னைக்கு உயிர்ப்பிக்கப்பட்டான்னா நினிவே மக்கள் இன்னைக்கு அழிக்கப்பட வேண்டிய அக்கிரமம் மிகுதி ஆயிற்று தான். ஆண்டவர் பாவத்துல கோபம்தான். ஆனா கூப்பிடும் பொழுது இறங்குகிற தேவன் நம்முடைய தேவனை போல வேற தேவன் கிடையவே கிடையாது. பார்த்துடுங்க. உடனே இவங்க கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? அவனை அழிக்கலை. யார் அழிக்கலை? எசேக்கியா ராஜாவையும் அழிக்கலை, நினிவேயின் மக்களையும் அழிக்கலை. இந்த பிரசங்கம் பண்ண போன யோனாவுக்கு பாருங்க, நீர் சொல்லுவீரு செய்ய மாட்டீரு அப்படி. பாருங்க, தீர்க்கதரிசி பாருங்க, இயேசுவை போல இருக்க மாட்டான். அவன் மனுஷன் தானே. கடைசியில் விசனப்பட்டுட்டு எங்க போய் உட்கார்ந்தானா? ஒரு ஆமணக்கு செடிக்கு கீழே போய் உட்கார்ந்துருக்கான். உடனே கர்த்தர் அவனை பார்க்கறன்னு, நீர் என்ன நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ அப்படின்னு கேட்கறாரு தேவன். ஆமா, நான் மரண பரியந்தமும் எரிச்சலா இருக்கிறது நல்லது தான் அப்படின்னு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, 1,20,000 மக்களுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ. இவன் எதுக்கு எரிச்சல் பட்டான் தெரியுமா? ஒரு ஆமணக்கு செடிக்கு கீழவே உட்கார்ந்துருந்தான். அந்த ஆமணக்கு செடியை ஒரு பூச்சை கட்டளையிட்டாரு. அந்த பூச்சி, அதுல இருக்க பூச்சி இருந்துச்சுன்னா, நீங்க செடியை திங்கிற பூச்சை பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துல அவ்வளோ இலையும் தின்றும். அப்போ இவனுக்கு அது நிழல் உண்டாகி இருந்துச்சுல்ல, இவனுக்கு அந்த நிழல் சூரிய வெயில் அகோரம்
இவன் தலையில விழுந்ததுனால பாரு நம்ம உட்கார்ந்துருக்கிற இடத்துல இந்த செடியில வர்ற நிழல் கூட அந்த சாமிக்கு பிடிக்கல அப்படின்னு முணங்குனால கத்தர் சொன்னார். உனக்கு அதுக்குதான் இவன் என்ன சொல்றான், நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் அப்படி. உடனே கத்தர் சொன்னாரு, நீ ஒரு நாள் வளர்க்கல, ஒரு நாள் தண்ணி ஊத்தல, இந்த ஆமணக்குக்காக இவ்வளவு எரிச்சல் படுறியே, நான் 1,20,000 மக்களுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ. 1,20,000 மக்களுக்கு மட்டும் பரிதபிக்கிற தேவன்ல, நீ ஒரு ஆத்துமாவுக்கு நீ ஒரு ஆத்துமாவுக்காக கத்தர் பரிதபிக்கிற கத்தர், ஒரு எசேக்கியாவுக்கு மனம் இறங்கின கத்தர் நமக்கும் இறங்குவார். ஆனால் நீங்க நான் படிக்கலையே, நான் வாழ்க்கையில எனக்கு விரக்தி நிலைமை அதிகம், வேலை கிடையாது, நான் சாக தான் போகணும், இருக்கிறதுல அர்த்தமே இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களை கொண்டு கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தையை கேட்கிற வாலிபனா இருக்கட்டும், வாலிப பெண்ணா இருக்கட்டும், சரி குடும்ப ஸ்திரியா இருக்கட்டும், எனக்கு வெறுத்து போச்சு, இனி என்னால வாழவே முடியாது, இல்ல உன்னை கொண்டு கத்தர் ஒரு பெரிய காரியம், ஒரு பெரிய திட்டம், ஒரு பெரிய அனாதி தீர்மானம் வச்சிருக்கிறாரு. அதை யார் நிறைவேற்றுவா? நீ தான் நிறைவேற்றணும். ஆனால் ஆண்டவர் கையில ஒன்ன ஒப்பு கொடுத்துரும். ஆண்டவரே தயவு செய்து என்னை ஏற்றுக்கொள்ளுவப்பா, நான் தெரியாம குருட்டு மாதிரி அலைஞ்சிட்டேன், வழி தெரியாம அலைஞ்சிட்டேன், உம்முடைய வழி, நீர் தான் வழி, நானே சத்தியம், நானே ஜீவன்னு சொன்னீரையா, உம்முடைய ஜீவனை எனக்கு தந்துரும், என் குடும்பத்துக்கு தந்துரும், என் பிள்ளைகளுக்கு தந்துரும். ஆண்டவரே நான் காக்கப்படட்டும். உம்முடைய ரட்சிப்பின் பேழைக்குள்ள நோவாவுக்கு ஒரு பேழை செஞ்சு கொடுத்து 8 பேரை நீ காப்பாத்தி ஆண்டவரே புதிய உலகத்தை படைச்சிரே, என்னையும் நீர் அப்படி செய்யும், எனக்கும் தாரும். ஆண்டவர் சொன்னாரு, கேளுங்கள் கேளுங்கள் கேளுங்கள், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேட்கிற எவளும் பெற்றுக்கொள்கிறாள். அப்ப நீ கேளு. ஆண்டவரே என் ஜீவன் உம்முடைய பார்வையில விளையாட பெற்றதா இருக்கட்டும், என் ஜீவனை நான் மடிவிச்சு கூட எனக்கு அதிகாரம் இல்லை, நான் வாழ பிறந்தவா, உமக்கென்று வாழ நான் பிறந்தவா, என்ன நீர் வாழ வையும் ஆண்டவரே, எனக்கு இரக்கம் பாராட்டும், கிருபை பாராட்டும், தயவு பாராட்டும். நீ கேளு, தராம இருக்க மாட்டார். ஆண்டவரை நோக்கி பாரு, உன் முகம் பிரகாசம் அடையும். அண்ணா பாருங்க, இந்த நினிவே மக்கள் ஒருத்தர் 2 பேர் இல்லை, பட்டணம் முழுசும் காக்கப்பட்டுச்சு. யாரு தான் விசனப்பட்டா? யாரு? தீர்க்கதரிசி தான். அது மாதிரி ஒன்னை பார்க்குற மக்கள் விசனப்பட்டான். இவளே கத்தர் உயிரோட வச்சிருக்கார என்ன பிரயோஜனம்னு சொன்னா கூட பரவாயில்ல, கத்தர் ஒன்னை கொண்டு பெரிய காரியம், அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளை கொண்டு கத்தர் பெரிய காரியத்தை செய்தார். ஆமா, அழகா இருக்கிற ராகேல இல்லை. அதே மாதிரி கத்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. குப்பையில குன்னிமுத்து கிடந்தாலும் அது குன்னிமுத்து தான், நேரம் மங்காது. அது மாதிரி நம்ம எங்க இருந்தாலும் கத்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கென்று நம்ம பிரகாசிக்கிற ஜனமாய் சரி. கத்தர் என்ன சொல்றாரு? சங்கீதம் 89, 24, 25, என் உண்மையையும் என் கிருபையையும் உன்னோடு இருக்கும், என் நாமத்தினால் உன் கொம்பு உயரும், அவன் சமுத்திரத்தின் மேலும் வலது பக்க ஆறுகள் மேலும் ஆளும்படி செய்வேன். வலது கரத்தை சமுத்திரத்தின் மேலும் ஆறுகள் மேலும் வச்சு ஆளும்படி செய்வாராம். நம்ம அழிக்கிறதுக்கு நம்மள வந்திருக்கிறாரா? நம்ம இல்லாம போகிறதுக்கு இல்லை, நம்மளை உருவாக்கி பயன்படுத்துகிற தேவன். பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனாக்குவேன், என் கிருபை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கையை அவனுக்காக உறுதிப்படுத்துவேன், என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் மாறாமலும் இருப்பேன். என் உண்மையை என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், மாற்ற மாட்டேன், என் உண்மையில நான் தவற மாட்டேன், என் உடன்படிக்கையை காப்பேன், என் கிருபையை கொடுப்பேன், அவங்கள நான் ராஜாக்களோட உட்கார வைக்கிறத விட மேன்மையான இடத்துல வைப்பேங்கார். ராஜாக்களை பார்க்கிலும் மேன்மையான இடத்துல அவன் கை, வலது கை ஆறுகள் சமுத்திரத்தெல்லாம் என்ன செய்யும், ஆளுங்கார். அப்போ நம்ம ஆண்டவர் முத உலகத்தை படைச்சு என்ன இந்த ஆதாம் ஏவாளை படைக்கும் போதே சொன்னாரு, நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். ஆளுகை ராஜாவுக்கு மாத்திரம் இல்லை, நம்ம எல்லாரையும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கும்படி நம்மளை அழைச்சிருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அப்போ உறுதிப்படுத்துறாரு. அவருடைய சாயலின்படி தாவீதின் கோத்திரத்தில் வந்த யூதா கோத்திரத்து சிங்கம். அப்போ தாவீது சந்ததியில வந்தாரு, யூதா கோத்திரத்து சிங்கம். அப்போ அவருடைய வம்சத்துல வந்தவங்க தான் நாம யாருன்னு முதல்ல நமக்கு தெரியணும். நம்மளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஆண்டவரே நான் உடைய பிள்ளைப்பா, ஏன் அவருடைய பிள்ளை, அவருடைய சந்ததி, அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நம்ம அவருடைய சந்ததி. அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார். நம்மளை அழிக்கிறதுக்கு வரவே இல்லை. பார்த்துருங்கம்மா, நீங்க எந்த பாவம் செஞ்சிருந்தாலும் தான், நான் இனி இயேசுவின் முகத்தை நான் பார்க்கவே முடியாது. ஏன்னா அவர் எனக்கு பாராட்டின கிருபையும் அன்பும் நிறையா. நான் அவருக்கு துரோகம் பண்ணிட்டேன், நான் அவருக்கு சாட்சியா நல்ல உண்மையும் உத்தமமா நான் நடக்கலன்னு நீ நினைக்கியா? இன்னைக்கு மாறிடு. பேதுரு மனம் இயேசுவை பார்த்து
அழுது மனம் பஸ்தாபப்பட்டான். ஆனா யூதாசோ திரும்பி பார்க்க மனம் இல்லாம வாழ்க்கையை இழந்தான். நீ திரும்பி பாரு, நீ நிக்கிற இடத்துல இருந்து ஆண்டவரே நான் உண்மை நோக்கி பார்க்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி, அவரை இயேசுவை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி மீட்டு ரட்சித்து உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவன். உன்னையும் அப்படி வைப்பார். நீ மன நொந்து மன வெறுமையாய் போய் எனக்கு இனி வாழ்வே இல்லைன்னு நினைக்கியா? இல்லை, திரும்பி பார். நீ நிற்கிற இடத்துல இருந்து ஆண்டவரை நோக்கி பாரு. ஆண்டவரே, ஆண்டவரே என் கரத்தை கொடு, ஆண்டவரே என் கரத்தை பிடிச்சுக்கிடுவப்பா, என்னை ஏற்றுக்கொள்வப்பா, நீர் தாங்குவப்பா. தாங்குகிறவர், தூக்குகிறவர், சுமக்கிறவர். ஆனால் கத்தரை போல வேற நல்ல தேவன் இல்லவே இல்லை. ஆனால் நீங்க கத்தரை பிடிச்சு கொள்ளுங்க, அவர் உங்களை பற்றி கொள்ளுவார். அதுதான் உண்மை, அதுதான் போட்டிருக்கு. இயேசுவை விசுவாசி, இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ கத்தருடைய கத்தர் மேல, அவருடைய நாமத்தின் மேல பற்று உறுதியா நம்ம இருக்கும்போது ஆண்டவரால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. ஊரை முழுசும் அழிவுக்குன்னு எழுதப்பட்டிருந்தாலும் அதை ரட்சிக்கிற கத்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் ரட்சிக்க மாட்டாரா? அவர் வல்லமை இல்லாத தேவனா? சத்துவம் இல்லாத தேவனா? அவர் சத்துவம் பெருகினவர், வல்லமை மிகுந்தவர், கிருபை மிகுந்தவர், இரக்கம் மிகுந்தவர். அதை நீ நம்பு, அதை நீ ஏற்றுக்கொள், அதை நீ திரும்பி பாரு. நீ நிற்கிற இடத்துல இருந்து இயேசுவை நோக்கி பாரு. அப்போ சமாரியா சிறிய பாரு, இயேசுவை நோக்கி பார்த்தா அவள் என்ன சொன்னா? நான் மேசியாவை கண்டேன், நான் மேசியாவை கண்டேன். கண்டது மாத்திரம் இல்லை, அது அநேகருக்கு போய் சொன்னான். அந்த சமாரியா பட்டணத்து முழுசும் நான் மேசியாவை கண்டேன். நீ மேசியாவோ? அவரு எனக்கு சொன்னாரு, ஜீவ தண்ணீர் நாதான், என் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் வராது அப்படின்னு. நீங்களும் வாங்க, வந்து பார்க்க வாங்க. உடனே அவங்களே சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? வார்த்தை நிமித்தம் இல்லை, நாங்களே அவரை பார்த்து என்ன செஞ்சோம்? நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், மேசியாவை கண்டோம். அதே மாதிரி நீனும் இன்னைக்கு இயேசுவை கண்டேன்னு சொல்லு. அநேகர் இயேசுவை கண்டுகொள்றதுக்கு நீனும் வாய்க்காலா வழியா கத்தர் உன்னை என்ன செய்வார்? மாற்றுவார். கத்தருடைய கிருபை நம்மளை தாங்கும். அதனால ஒரு யோனா தீர்க்கதரிசி முதல்ல நினைக்கான் நம்ம அழிவின் செய்தியை கொண்டு போகக்கூடாதுன்னு. அப்புறம் அவனே நினைக்கான் நம்ம அழிஞ்சு போயிடும்னு வந்து சொல்றோம், அவர் அழிக்கலைன்னா நம்ம போய் தீர்க்கதரிசியா போயிடுவோம், கள்ள தீர்க்கதரிசியா போயிடுவோம். அவன் காப்பாத்துறான். ஆனா இப்ப பாருங்க, கர்த்தர் என்ன செய்யறாரு? அவர் நினைச்ச திட்டம், அவர் போட்ட பிளான் மாறாது. நினிவேயையும் காப்பாத்திட்டாரு, யோனாவையும் காப்பாத்திட்டாரு. யோனா அடியட்டும் நினைச்சாரா? கடலோட அடிச்சுட்டு போயிட்டு மீன் உழுங்கி சாகட்டும்னு நினைக்கல. அந்த மீன் அவனை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டு உழுங்கினாலும் அது ஜீரணம் ஆகாதபடி கர்த்தர் செய்யறார். நம்முடைய வாழ்க்கையில எதுனாலும் எதேச்சையா நடந்ததுன்னு நினைக்காதீங்க. ஆனா அது கர்த்தருடைய பெரிய கிருபை. அது நான் அன்னைக்கு ராத்திரி 11:30 விழுந்திருக்கேன். அடுத்தப்ப என்கிட்ட படிச்ச பிள்ளை எங்க கூட ரூபவதி ஊழியத்துல இருக்கிறா, சாந்தி பிரியா. அவ ஒரு வியாழக்கிழமை காலையில ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு பைக்கை ஒரு இடத்துல விட்டுட்டு பஸ்ல இறங்கி அந்த பைக்கை எடுத்துட்டு இப்படி ரிவர்ஸ் வர்றதுக்குள்ள இப்படி உருட்டுறதுக்குள்ள ஒருத்தன் ஓடி வந்து இவ பைக் ஓடி வந்துடல, வேகமா பைக்ல வந்து இவ பைக்ல முட்டிட்டாங்க. முட்டுனா அப்புறம் பைக்கு நொறுங்கி போச்சு. இவளுக்கு வலது கை இவ்வளவு இழைச்சிட்டு, அப்போ இழைச்சி புண்ணா இருக்கு. நாங்க எங்க முதுகை போட்டு எடுத்து அனுப்புனா அவ கையை போட்டு எடுத்து அனுப்பி. ஐயா சாந்தி பிரியா என்ன போட்டு அனுப்பியிருக்கான்னா கை முழுசும் இழைச்சி, வலது கை முழுசும் புண்ணு இவ்வளவுக்கும். அப்புறம் எப்படி எவ்வளவு வலிக்கும். அவன் ஏமா நான் தெரியாம விட்டுட்டேன், அப்போ எனக்கு வண்டி செலவுக்கு துட்டுதான்னு கேட்டதுக்கு அவன் சொன்னானா, நான் துற்றே என்கிட்ட கிடையாது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டவன், என்ன பண்ண அப்படின்னு அதுலேயே நிற்கானா. ஓடியும் போல, அவன் தப்பிச்சு போல. அப்புறம் இவ்வளவு என்ன பண்ண, எனக்கு நான் பட்ட அடி எனக்கு தான் வலி அப்படின்ட்டு அதை பட்டுட்டு பிறகு வண்டியை கொண்டு ஒர்க் ஷாப்பில் அதிலே விட்டுட்டு பிறகு மாப்பிள்ளையை வர சொல்லி வண்டி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எந்த பக்கம் இருந்து வந்தாலும், இப்போ யோனாவை கடலில் போட்டாலும் ஜீவனை காப்பாற்றினாரு. நான் திரும்ப எனக்கு யாரும் சொல்லலை, கர்த்தர்ட்டே சொல்கிறேன். சிரிக்கிறதுக்கு பலன் தந்திருக்காருல, பேசுறதுக்கு பலன் தந்திருக்காருல. ஒன்றும் செய்யாது. அந்த இடத்துல ஆஃப் ஆகிருந்தா என்ன செய்வோம்? ஹார்ட் ஆஃப் ஆகலைல்ல, டிரான்ஸ்ஃபாரத்தை ஆண்டவர் அணைச்சி போடலைல்ல, கிருபை தந்திருக்கிறாருல்ல. அப்போ நம்ம சந்தோஷமா இருப்போம். கர்த்தருடைய கிருபை பெரியது, கர்த்தருடைய கிருபை நம்மளை காக்குறது, கர்த்தருடைய கிருபை நம்மளை தாங்குறது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. தம்முடைய பிள்ளைகளை அவர் காக்குறதுல உண்மையுள்ள தேவன். அதனால இன்னைக்கு நீ அவருடைய பிள்ளையா மாறு. ஒன்று அவர் கருத்துல கொடுத்துரு. என்ன அவர் தெரிந்து கொண்டாரு, என்ன அவர் ஆதியில தாயின் கருவில தோன்று முன்னமே நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொன்னவர் ஒன்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒன்னையும் அவர் கையில ஒப்பு கொடு. கர்த்தர் நிச்சயமா உன் வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்வார். சரியா? நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, என்ன நீர் உம்முடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளப்பா, நான் உம்முடைய பிள்ளையா வர்றதுக்கு என்ன தர்றேன் உம்முடைய கையில. உம்முடைய வல்லமை உள்ள காரம், உம்முடைய காயப்பட்ட காரம், உம்முடைய ஆசீர்வதிக்கிற காரம்
தேவனுடைய கரத்தை நீங்க யோசித்து பாருங்க. 5 அப்போ 2 மீன் பெருக பண்ற தேவன் பெருக பண்ணுவாரு. உனக்கும் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார். உனக்கு தேவைகளை சந்திக்கும்படியாய் தருவார். நீ கவலைப்படாத. நான் என்ன செய்வேன் என்ற ஒன்றும் இல்லையேன்னு நினைக்காத. இல்லாம இல்லை, வெறுமையில உருவாக்குகிற கர்த்தர். வார்த்தையினால் உலகத்தை உண்டாக்கின தேவன் உன் வாழ்க்கையில செழிப்பை உண்டாக்க அவர் போதுமானவர். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி அப்பா. நீ நல்லவராய் வல்லவராய் பெருக பண்ணுகிற தேவனாய் ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராய் ஆளுகை தருகிறவராய் இருக்கிற அன்புக்காய் நன்றி. நாங்கள் ஒன்றும் இல்லை, ஆனாலும் நீர் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் எங்களை உட்கார பண்ணுகிற தேவன் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்கிற அநேகர் அப்பா உம்முடைய பிள்ளைகளாய் மாறி விடட்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். நினிவேயின் ஜனங்கள் அப்பா ரெட்டுடுத்தி சாம்பலில் இருந்து மனம் மாறினது போல தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்கிற யாராயிருந்தாலும் தகப்பனே, அழிவுக்கென்று எழுதப்பட்டிருந்தாலும் மாற்றி ஆசீர்வதி. அழிவுக்கென்று எழுதப்படவே கூடாது சுவாமி. எந்த ஆத்துமாவும் கெட்டு போகக்கூடாது. அவங்க உருவான நோக்கத்தை சித்தத்தை நிறைவேற்றி உம்முடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.